வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். வேதாத்திரியத்தில் விளைந்த வேத நல் முத்துக்கள் என்ற புத்தகத்திலிருந்து வேத நல் முத்துக்களாக குரு அவர்கள் தந்திருக்கக்கூடிய பயிற்சிகள் எவ்வளவு சிறப்பு என்பதை பற்றி சிந்திக்கலாம். நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளலாம். நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளலாம். உள்ளிருக்கும் உன்னத பேரின்பத்தை வெளிக்கொணரலாம். உள்ளிருக்கும் உன்னத பேரின்பத்தை வெளிக்கொணரலாம். வாழ்வில் மேலாண்மையை பெறலாம். வாழ்வில் மேலாண்மையை பெறலாம். வாழ்நாளை ஆனந்த நாளாக மாற்றலாம். தெய்வீக குணத்தோடு பண்பு மேலோங்கும். தெய்வீக குணத்தோடு பண்பு மேலோங்கும். சலிப்பில்லாமல் தொய்வில்லாமல் அனைத்து செயல்பாடுகளும் நமக்கு அமையும். விருப்பத்தோடு ஆர்வத்தோடு அக்கறையோடு அன்போடு பயிற்சிகளை நாம் மேற்கொண்டு செய்து வந்தால் அதுவே நம்முடைய வாழ்வாக விருப்பமாகவும் ஆக்கத்தோடும் அக்கறையோடும் அன்போடும் நாம் வாழ்வதாக அது நம்மை மாற்றும். பயிற்சி செய்தால் அனைத்து வளமும் பெற, வாழ்வில் உயர்வு பெற சாத்தியம் இருக்கிறது என்பதை குரு கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். முயற்சி செய்து பயிற்சியை எடுத்துக்கொள்வோம். முறையாக பயிற்சியை பழக்கமாக்கிக் கொள்வோம். யார் கேட்டாலும் மனவளக்கலை பயிற்சி செய்வது எனக்கு வழக்கம் என்று நாம் மாற்றினால் போதும். நம்முடைய வாழ்வு சிறக்கும் என்று கூறும் வேதாத்திரிய வேத நல் முத்தை நாம் சிந்திக்கலாம். குரு தந்திருக்கூடிய கருத்தை நாம் சிந்தையில் கொண்டு நம் வாழ்வு சிறக்க அனைவரும் பயணிப்போம். இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய குருநாதர் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.